Hi guys, welcome to my channel. என் பேர் தான் கணேஷ் ராஜ். நீங்கள் பார்க்குற மை கான்செப்ட் தமிழ். ஸோ ஹவர் இட்ஸ் a லாங் டைம், ரொம்ப நாளைக்கு அப்புறமா இன்றைக்கி தான் நான் வீடியோன்னு ஒரு ஷூட் பண்ணுறேன். ஸோ ஏன் இவ்வளோ நாளாக வீடியோ இல்லை, என்ன காரணம் அப்படின்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு நான் ஆல்ரெடி பிஎஸ்சி முடிச்சிருந்தேன், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ நான் எம்எஸ்சி ரெகுலரில் போட்டிருந்தேன். ஸோ எம்எஸ்சி காலேஜ் அப் அண்ட் டவுன் போயிட்டுருக்கிறதுனால அண்ட் கண்டினியூஸ்லி இப்போ 3 மாதமாக எனக்கு இன்டர்னல் ப்ராக்டிக்கல்னு நிறையா விஷயம் நடந்துகிட்ருக்கு எம்எஸ்சியில். ஸோ அதனால நான் குரூப் டியூட்டி ஓகே இருக்கட்டும், அப்புறமா பார்ப்போம் அப்படின்னு விட்டேன். ஆனால் கடைசியில் எனக்கே வம்பா போய் முடிஞ்சிருச்சுது. ஸோ இப்போ நான் குரூப் டிக்கு படிக்க ஆரம்பித்து 2 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. மீன்ஸ் 2 மாதத்துக்கு முன்னாடி படித்தேன், அதுக்கப்புறம் படிக்கவே இல்லை, சுத்தமாக எதுவுமே படிக்கல. ஸோ இப்போ என்ன சம்பவம்னா, நாளைக்கு எனக்கு எக்ஸாமா. ஸோ இப்போ நான் காலேஜை முடிச்சுட்டு வரும்போது என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி சொன்னான், டேய் உனக்கு பேப்பர் வந்துருச்சுடா, எக்ஸாம் டேட் வந்துருச்சு, நாளைக்கு உனக்கு எக்ஸாமா மதுரையிலன்னு. ஸோ லிட்ரலி எனக்கு எதுவுமே தெரியாது. நான் ஓப்பன் புக்காக ஜஸ்ட் இந்த இது நம்ம அப்போ ஸ்டார்டிங் பண்ணிட்டு போது நோட்ஸ் உண்டாக்கி வச்சது, அது இனிமேல் தான் நான் ராத்திரியே படிக்க போகிறேன். ஸோ ஒவ்வொரு எனக்கு நாளைக்கு 3ஆவது ஷிஃப்ட் தந்திருக்கேன் மதுரையில். ஸோ எதுவுமே நான் படிக்கலை. ஓகே, ஜஸ்ட் ஒரு நம்பிக்கையில் என்ன படித்தோமோ முதல்ல இன்றைக்கி ராத்திரிக்குள்ளே இதை ரிவைஸ் பண்ணுவோம், அதை அந்த ஐடியாவில் தான் நான் போகிறேன். ஸோ ஐம் நாட் ஷுர் நான் இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணுவேன்னா இல்லைன்னு எனக்கு தெரியல. ஜஸ்ட் ஒரு நம்பிக்கையில் போகிறேன். ஸோ ஏன் இவ்வளோ நாள் வீடியோ நான் காரணம் சொல்லிட்டேன். ஸோ ஹவர் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஏன் எனக்கு இன்னும் அட்மிட் கார்டு வரல, எதுவுமே வரல, எக்ஸாம் டேட்டே இன்னும் வரலன்னு. ஸோ உங்களுக்கு அந்த கிளாரிட்டிக்காக சொல்லிடுறேன். ஸோ இப்போ எக்ஸாம் டேட் என்னென்னா, நம்மளுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தது நவம்பர் 26லேருந்து ஜான்வரி 16 வரைக்கும். ஓகேயா? ஸோ இந்த டைம் பீரியடில் ஏன்னா இப்போ 1 கோடி பேருக்கு எல்லாருக்கும் செட் பண்ணணும், அட்மிட் கார்டு தரணும் இல்லையா? ஸோ ஒரே சமயத்தில் எல்லாருக்கும் தர முடியாதுல்ல. ஸோ அதனால் அவங்க ஷிஃப்ட்டாக பிரிச்சிட்டேன். இப்போ ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 பிரிச்சிட்டேன். ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3னா என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செட் ஆஃப் பசங்களுக்கு, இப்போ ஒரு 1,00,000 பசங்களுக்கு இந்த ஒரு வாரத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சுருப்பேன். ஓகே? ஸோ அந்த ஒரு வாரத்துக்குள்ளே அந்த 1,00,000 பசங்க மட்டும் அட்மிட் கார்டு, எக்ஸாம் சென்டர் அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிடுவேன். ஓகே? அப்புறம் திருப்பி ஒரு 3 நாள் லீவ் கொடுத்துட்டு திருப்பி அடுத்த ஃபேஸ் ஆரம்பிப்பேன். ஓகே? ஸோ அது மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு ஃபேஸில் என் பேர் வந்திருக்கு. ஸோ எனக்கு நாளைக்கு எக்ஸாம். ஸோ கம்மிங் 12 டிசம்பர் வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு என் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் சில பேர், என்னோட ரெப்ன பசங்களுக்கெலாம் சில பேருக்கு, இப்போ என் ஃப்ரெண்டு கூட இப்போ 10 டிசம்பர் கிடச்சிருக்கு. ஸோ அது மாதிரி இனிமேல் தான் டைம் ஆக தான் வரும். ஸோ எப்படி இந்த மெசேஜஸ் வரும்னா, உங்களுக்கு எக்ஸாமுக்கு 10 நாள் முன்னாடி உங்களுக்கு எந்த நம்பரில் ரெஜிஸ்டர் பண்ணிங்களோ, எந்த இமெயிலில் ரெஜிஸ்டர் பண்ணிங்களோ அதில் மெசேஜ் வந்துடும், உங்களுக்கு இத்தனாம் தேதி எக்ஸாம்னு. நீங்கள் அப்போ போய் சிட்டி எந்த சிட்டின்னு செக் பண்ணிக்கலாம். ஓகே? ஸோ எக்ஸாமுக்கு 4 நாள் முன்னாடி உங்கள்கிட்ட அட்மிட் கார்டு வந்துடும். அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் சென்டர் எங்கேன்னு பார்த்துட்டு கிளம்பி போயிடலாம். ஓகே? ஸோ இது டெய்லி செக் பண்ணுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா டெய்லி செக் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் ரேண்டமாக நம்ம இன்ஸ்டா எல்லாம் ரீல்ஸ் உருட்டிகிட்டு இருக்கிற சமயத்தில் ஒரு 2 செகண்ட் 3 செகண்டு தனியாக ஒதுக்கி ஜஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, யாரும் அப்படின்னு ஏதோ மெசேஜ் வந்திருக்கா இல்லையான்ட்டு. வந்துருந்துச்சுன்னா ரெடி ஆகிக்கோங்க, அடுத்த 10 நாள் ஒரு எக்ஸாம்னு அர்த்தம். ஓகேயா? ஸோ நானும் லிட்ரலி பார்க்கல. இப்போ என் ஃப்ரெண்டு பார்த்து சொன்ன ஒரே காரணத்தினால தான் நான் இப்போ எடுத்து பார்த்தேன். எனக்கு வந்திருக்கு, இது எனக்கு 10 நாள் முன்னாடியே வந்திருக்கு, நான் பார்க்கவே இல்லை. ஏன்னா கடந்த 9 நாளாக எனக்கு இன்டர்னல்ஸ் நடந்துகிட்ருக்கு. இன்டர்னல்ஸ் நடக்கிறதுனால எம்எஸ்சியூட் இன்டர்னல்ஸ்னால. ஸோ எம்எஸ்சியூட் உங்களுக்கு தெரியும், எம்எஸ்சி கொஞ்சம் லிட்டில் பட் ஹையர் பிஎஸ்சியோட. ஸோ அந்த இதில் நான் டோட்டலி விட்டுனேன் அதை. ஸோ 2 மாதத்துக்கு முன்னாடி படிக்க ஆரம்பிச்சது, பட் டோட்டலி வைப்ட் அவுட், எதுவுமே படிக்கலை. ஜஸ்ட் இப்போ ராத்திரிக்குள்ளே ஏதாவது படித்தேன்னா அதை சொல்ல போகிறேன், எழுத போகிறேன். ஓகே? ஸோ இப்போ வரைக்கும் ஓவரால் இப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தன் பேப்பர் எழுதிட்டு வந்திருக்கான். ஸோ அவன்கிட்ட கேட்டேன், சரி ஓகே ப்ரிப்பேர் பண்ணுறது மாதிரி எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு அவன்கிட்ட கேட்டேன். ஸோ அவன் பேப்பர் கொடுத்துட்டு வந்துட்டான். ஸோ இப்போ வரைக்கும் அவன் பேப்பர் கன்க்ளூஷன் நான் சொல்கிறேன். ஸோ நாளைக்கு என் பேப்பர் எப்படி இருந்துச்சு அதை நான் நாளைக்கு வந்து சொல்கிறேன். ஓகே? ஸோ நாளைக்கு போட மாட்டேன் மேபி, ஏன்னா எனக்கு சாயந்தரம் ஷிஃப்ட்டு, நான் வர்றதுக்கே 7 மணி ஆயிடும். அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு எனக்கு தாராளமாக ராத்திரி 10-11 ஆயிரும். ஸோ நாளைக்கு சொல்லுவேன் இந்த வீடியோ எப்படி 8 கொஷின் பேப்பர் இருந்துச்சுன்னு. ஸோ இப்போ அவன் தந்த கொஷின் பேப்பரை நான் சொல்லிடுறேன். ஓகே? ஸோ ஃபஸ்ட் கம்மிங் டு ஈஸிலேருந்து ஹார்ட் வரைக்கும் போவோம். ஓகே? ஃபஸ்ட் கம்மிங் டு ரீசனிங். ஸோ ரீசனிங்கோட பேப்பர் ரொம்ப ஈஸியாக, பட் என்னென்னா லென்த்தியாக. நார்மலாக இப்போ ஒரு கொஷின் நம்ம 1 நிமிஷத்தில் முடிக்கணும் ஒரு டார்கெட் எடுத்து போகணும்னா, ஆனால் ரீசனிங் அப்படி பண்ண முடியல, 2 நிமிஷம் வரைக்கும் எடுக்குதான், பேப்பர் லென்த்தியாக இருக்கிறதுனால. ஓகே? ஸோ அவன் ஷிஃப்ட்டில் அப்படி வந்துச்சுன்னு சொன்னால் மேபி உங்கள் ஷிஃப்ட்டில் ஈஸியாகவும் இருக்கலாம், ஹார்டாகவும் இருக்கலாம், அது உங்கள் ஷிஃப்ட்டை பொறுத்து. ஓகே? ஸோ அவன் ஷிஃப்ட்டில் ரீசனிங் ஈஸியாக இருந்துச்சான். ஓகே? ரீசனிங் ஈஸியாக இருந்துச்சு, ஆனால் லென்த்தியாக இருந்துச்சு பேப்பர். ஓகே? கம்மிங் டு நெக்ஸ்ட் நம்மளுக்கு மேத்ஸ். ஸோ மேத்ஸ் என்னென்ன ஆவரேஜ் நல்லா இருந்துச்சான், ஆனால் இந்த தடவை ஜாமெட்ரியிலலாம் கொஷின் அதிகமாக வந்திருக்கான். அவன்ட்டு இதுலேருந்து ஜாமெட்ரியில் 3 கொஷின் வந்துச்சான், மென்சுரேஷன்லேருந்து ஒரு 3 கொஷின்ஸ்,
அப்புறம் மிச்சம் ரேஷியோ ப்ரப்போர்ஷன் அந்த இதுலேருந்து பர்சன்டேஜ். ஆனால் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் லாஸ் கம்மி தானே கொஷின்ஸ். ஸோ இந்த ரேஞ்சில் இருந்துச்சா. ஸோ ஆல்மோஸ்ட் மேத்ஸ் பேப்பர்னு சொல்லும் போது ஈஸின்னு சொல்லிட முடியாது, ஹார்டுன்னு சொல்ல முடியாது, மாடரேட் லெவலில் இருந்துச்சான். ஆனால் என்ன ஜாமெண்ட்ரி பேப்பர் மட்டும், ஏன்னா அவனும் ஜாமெண்ட்ரி படிக்க, நானுமே ஜாமெண்ட்ரி எதுவுமே படிக்கல. ஸோ ஜாமெண்ட்ரியை பார்த்தோன்னே கொஞ்சம் அவன் டஃப்பாக இருந்த மாதிரி இருந்துச்சான். ஹவர் ஒரு மாடரேட் லெவலான பேப்பர் மேத்ஸ். ஓகே, கம்மிங் டு ஜென்ரல் சயின்ஸ். ஸோ ஜென்ரல் சயின்ஸ் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, நீங்கள் ஓரளவு படிச்சிருந்தீங்கன்னா கூட பண்ணிடலாமா. ஜென்ரல் சயின்ஸ் ரொம்ப ஹார்டாலாம் இல்லைன்னு டீப்பாக எதுவும் கேட்குறேன். ஓகேயா. ஸோ ஜென்ரல் சயின்ஸ் நீங்கள் ஓரளவு இப்போ வரைக்கும் என்னெல்லாம் படிச்சிருக்கீங்களோ அதை மட்டும் ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. எக்ஸ்ட்ராவாக எதுவும் படிக்க வேணாம். சத்தியமாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு மறந்து போயிடும். ஓகேயா. இப்போ உங்களுக்கு எக்ஸாம் இன்னும் 10 நாள் இருக்குது அப்படின்னு இருந்தீங்கன்னா நீங்கள் பண்ணலாம். இல்லை இன்னும் 2-3 நாள் தான் இருக்குது அப்படின்னு தான் பண்ணாதீங்க. நீங்கள் படித்ததை மட்டும் நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு போயிடுங்க. ஓகேயா. ஸோ கம்மிங் டு ஜிஎஸ் பேப்பர் ஈஸியாக இருந்துச்சான். அடுத்தது ஜிகே, ஜென்ரல் நாலேஜ். ஸோ இந்த பேப்பரில் தான் கேம் சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா என்னென்னா, நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், ஒரு 5-6 கொஷின் கரண்ட் அஃபேர்ஸ், அப்புறம் ஸ்டாட்டிக் ஜிகேல ரிவர்ஸு, டேம்ஸு, அது மாதிரி டேம்ஸு, ரிவர்ஸ், நேஷ்னல் பார்க்ஸ் அதெல்லாம் கேட்பான்னு எதிர்பார்த்தோம். எஸ்எஸ்சியில் நார்மலி அப்படி தான் கேட்பாங்க. ஆனால் இதில் கேம் சேஞ்ச் பண்ண மாதிரி 20 கொஷின் ஜென்ரல் நாலேஜ் இருக்குல்ல, 20க்கு 18 கொஷின்ஸ் ஜிகே இருந்துச்சான். சாரி, ஜிகேங்க கரண்ட் அஃபேர் இருந்துச்சான். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ஆல்மோஸ்ட் அவனுக்கு வந்து ஷிஃப்ட்டில் 2024-25 இந்த 2 வருஷத்துலையும் மிக்ஸ் பண்ணி தான் கரண்ட் அஃபேர் இருந்தது. 18 கரண்ட் அஃபேர்ஸ். ஒன்லி 2 மட்டும் தான் ஸ்டாட்டிக் ஜிகே இருந்துச்சான். ஒன்று நேஷ்னல் பார்க்கோட ஒரு கொஷின் இருந்துச்சான். அப்புறம் ஒன்றும் நீங்கள் ஏதோ ஒன்று சொன்னால் எனக்கு ஞாபகம் இல்லை, நான் அதை என்னென்னு கேட்டு சொல்கிறேன் உங்கள்கிட்ட. ஓகே. ஸோ 18 கரண்ட் அஃபேர்ஸ் இருந்துச்சான். ஸோ பை சான்ஸ் நீங்கள் இனிமேல் தான் எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படின்னு ஐடியாவில் இருந்தீங்கன்னா ஏம்டா பெஸ்ட் அட்வைஸ் என்னென்னா 2024-25 கரண்ட் அஃபேர் மட்டும் படிச்சுக்கோங்க நல்லாவே. நீங்கள் ஜிகேல ஸ்கோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா. ஓகே. ஸோ அவனும் பெருசாக ஜிகே அட்டன் பண்ணலையா. ஸோ அதனால அவனுக்கு ஹார்டாக இருந்திருக்கு பேப்பர். ஸோ அவனை பொறுத்த வரைக்கும் ஜிகே அவனுக்கு ஹார்டாக இருந்துச்சு. ஓகே. பை சான்ஸ் நீங்கள் கரண்ட் அஃபேர் இல்லை நான் நல்லா டீப்பாக படிச்சிருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கலாம். ஆனால் அவனை பொறுத்த வரைக்கும் அது ஹார்டாக இருந்துச்சான். ஓகே. ஸோ ஓவரால் பேப்பர்னு சொல்ல போது ஓவரால் பேப்பர் ஒரு மாடரேட் லெவலில் இருந்துச்சான். ஸோ அவன் எத்தனை அட்டன் பண்ணிக்கானா, அவன் ஆல்மோஸ்ட் 60-70 கொஷின்ஸ் அட்டன் பண்ணிக்கானா. ஸோ கம்பேரிட்டிவ்லி போன வருஷம் 2022 குரூப் டி பேப்பர் நடந்துச்சுல, அப்போ ஜென்ரல் ஸ்கோர், நீங்கள் ஜென்ரல் ஸ்கோர்னால் கட் ஆஃப் ஸ்கோர் எத்தனை இருந்துச்சுன்னா 55 இருந்துச்சு ஃபார் ஓபிசி. ஓகே. நான் ஓபிசி மட்டும் தான் கவனிச்சேன், மிச்சத்துக்கு நான் கவனிக்கல. மிச்சது வேணும்னா நீங்கள் தாராளமாக எனக்கு கட் ஆஃப்னு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்லிடுறேன் எல்லாத்தையும். ஓகே. ஸோ இன் ஜென்ரல் விஷயத்தில் நீங்கள் எல்லா பேப்பருமே ஒரு ஆவரேஜாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க, அப்போ தான் பண்ண முடியும். ஓகே. ஸோ லெட்ஸ் ஆல். ஸோ இன்றைக்கி நான் போய் படிக்க ஆரம்பிக்கிறேன். என்ன படித்தோமோ இல்லைனால அதை போய் படிக்கணும். ஸோ இன்னும் முக்கியமான விஷயம், அடுத்தது இப்போ எஸ்எஸ்சி ஜிடியூட் வேக்கன்சிஸ் வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் 25,000 வேக்கன்சிஸ். யாராவது அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். நான் அதுக்கு தனி வீடியோ எடுத்து வரேன். சேம் அதுவும் 10th குவாலிஃபிகேஷன் தான். நீங்கள் எப்படி குரூப் டிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அதே மாதிரி. ஆனால் அதில் என்ன யூனிஃபார்ம்னு ஒரு விஷயம் இருக்குது. ஓகே. ஸோ எனக்கு ஜிடியில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண முடியும் அதில். ஸோ பை சான்ஸ் உங்களுக்கு ஐடியா என்ன ஜிடி பண்ணலாம் அப்படின்னு இருந்தீங்கன்னா ஜிடின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ ஐ விஷ் ஆல் தி பெஸ்ட். நீங்கள் எல்லாருக்கும் யாரெல்லாம் பண்ண போகிறீங்களோ நாளைக்கு என்னோட கூட நிறைய பேர் வரலாம், இல்லை அதுக்கப்புறமா கூட ஷிஃப்ட்ஸில் இருக்கலாம், நிறைய பேர் முடிச்சிருக்கலாம். ஏன்னா 27ஆம் ஆரம்பிச்சிருச்சுல. ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் 4 days. 4 daysல குறைஞ்சது 4, 3, 12 ஷிஃப்ட்ஸ் நடந்திருக்கும். தமிழ்நாடு முழுசாவே 12 ஷிஃப்ட் நடந்திருக்கும். ஸோ அதுக்குள்ளே நிறைய பேர் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு பண்ண வரைக்கும் ஓகே பார்த்துக்கலாம், அடுத்த பேப்பருக்கு மூவ் ஆன் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஒன்லி ஓகே குரூப் டி மட்டும் தான் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு இருந்துச்சுன்னா சத்தியமாக முடியாது. அடுத்த பேப்பருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இப்போ நானுமே நாளைக்கு பேப்பரை முடித்தோடனே எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஸோ நம்ம கண்டினியூ பண்ணுவோம். நம்மளோட அடுத்த எக்ஸாம்ஸ்க்கும் நாட் ஒன்லி ஃபார் குரூப் டி, நம்ம அடுத்த எக்ஸாம்ஸையும் பார்ப்போம். ஓகே. ஸோ ஐ விஷ் ஆல் தி பெஸ்ட். நீங்கள் எல்லாம் நல்லா பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். முதல்ல நான் நல்லா பண்ணுறேன். ஸோ பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். தேங்க்யூ, பாய்.